பாரிஸ் கஃபே படத்தை பத்தி என்ன கௌசல்யா தான் பெருசா தெரியுறாங்க இன்னைக்கு. என்ன ஆச்சு? எப்படி ஒரு தோழர்களை அந்த வார்த்தை வந்து போலி போராளிகள்னு எப்படி சொல்ல முடியும்? சொல்றதுக்கு இவருக்கு முதல்ல என்ன தகுதி இருக்கு? தலித் இஷ்யூவுக்கு மட்டும் போராடுறாங்க, மற்றதுக்கெல்லாம் போராட மாட்டுறாங்க அப்படின்னு சொன்னார். அப்போ எல்லாரும் எல்லாத்துக்கும் போராடணும்னா எங்கள் போராட்டங்களுக்கு நீங்களும் முதல்ல வரணும். திரையுலகத்தில் இருக்கிறவங்க வந்து அரசியல் பேசுறதுக்கே பயப்படுறாங்க. தோழர்கள் கூட பயணிக்கிற எந்த வாய்ப்பும் கிடையாது. அவங்க கூட பயணிச்சா மட்டும்தான் அவங்களோட அர்ப்பணிப்பு வந்து புரிஞ்சுக்க முடியும். வானம் நடத்துறாங்க அப்படின்னா வானத்தோட மையம் என்னவா இருக்கு? சாதி ஒழிப்பு. சாதி ஒழிப்புல என்ன இருக்கு? எல்லாரும் சேர்ந்து இணைஞ்சுதான் அந்த சாதி ஒழிப்பை சாத்தியமாக்க முடியும். அவங்களோட பார்வைகளை நம்ம மாற்ற வேண்டிய தேவை இருக்கு. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவங்களோட கட்சியோட சார்பில் ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் வேணும்னு கேஸ் ஃபைல் பண்ணாங்க. ஆனால் இவங்க ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு நிறைய ஆணவ படுகொலைகள் நடந்துருச்சு. அதை ஒரு கண்டிச்சு கூட ஒரு இது போடவே இல்லை. வணக்கம், இது உங்கள் தன்னாட்சி. இன்றைக்கு நம்முடன் இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் ஆணவ கொலைக்காக சட்டம் இயற்றக்கூடிய இடத்தில் தொடர்ந்து அதற்காக போராடி கொண்டிருப்பவர் சமூக ஆர்வலர் திருமிகு கௌசல்யா சங்கர். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தலைவர். ஒரு ஆடியோ ரிலீஸ்க்கு போனால் அங்கே போயிட்டு இன்னைக்கு நீங்கள் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கீங்க. பாரிஸ் கஃபே படத்தை பற்றி என்ன கௌசல்யா தான் பெருசாக தெரியுறாங்க இன்னைக்கு. என்ன ஆச்சு தலைவர்? பாரிஸ் கஃபேன்னு சொல்லி ஆடியோ லான்ச் போயிருந்தோம். அதில் ஒருத்தர் வந்து பேசும்போது படத்தை பற்றி இதெல்லாம் பேசிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பேசிட்டு என்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதே ரஞ்சித் தான். ஆனால் அவர் வந்து இன்னைக்கு 3 தமிழர்கள் நேற்று சுட்டு கொல்லப்பட்டாங்க, இன்னும் அவருக்கு வாய்ஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு போலி போராளிகள் எல்லாம் போராடாமல் வராமல் இருக்காங்க அப்படின்னு சொன்னார். எனக்கு வந்து அது ரொம்ப மோசமான வார்த்தை அப்படின்னு தோணுச்சு. எப்படி ஒரு தோழர்களை அந்த வார்த்தை வந்து போலி போராளிகள்னு எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா சொல்கிறதுக்கு இவருக்கு முதல்ல என்ன தகுதி இருக்குது? அதுவும் இல்லாமல் அவர் இன்னொரு வார்த்தை சொன்னார், தலித் இஷ்யூவுக்கு மட்டும் போராடுறாங்க, மற்றதுக்கெல்லாம் போராட மாட்டுறாங்க அப்படின்னு சொன்னார். அப்போ எல்லாரும் எல்லாத்துக்கும் போராடணும்னா எங்கள் போராட்டங்களுக்கு நீங்களும் முதல்ல வரணும். வராமல் நீங்கள் வந்து இந்த விஷயத்துக்கு மட்டும்தான் நிற்பேன் நீங்கள் நின்றுட்டு, அப்போ எங்களுக்கு தேவையானதுக்கு நாங்கள் தானே போராடி ஆகணும். எங்கள் இஷ்யூக்கு நீங்கள் வந்து நின்று எங்கள் கூட நின்று போராடி இருந்தீங்க அப்படின்னா வாங்க நம்மளும் சேர்ந்து போராடுவோன்னு எல்லாரும் சேர்ந்து வர முடியும். அப்படி வராமல் சாதி பார்த்து நிற்கிறது யாருன்னு அவங்க பண்ணிட்டு கடைசியில் சாதி பழியை தூக்கி இந்த இடத்துல போடுறது, அது போராடுற எல்லாரையும் போலி போராளிகள்னு சொல்கிறது. அந்த விமர்சனத்தை வச்சவர் யார்? அபி சரவணன் சொல்லி அந்த படத்தில் நடிச்சிருக்கிற ஒரு நபர். இப்போ ஏதோ அவர் பேரை ஏதோ மாற்றிட்டதா சொல்லிட்டு இருந்தாங்க. அது நமக்கு அவரை பெருசாக தெரியாது. அதற்கப்புறம் வந்து அவர் இல்லை இந்த அர்த்தத்தில் நான் சொல்லலை, அந்த அர்த்தத்தில் சொல்லலை அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த இடத்துலையே நான் வந்து அதை என்னால் கண்டிக்காமல் அதை வர முடியல. எப்படி வந்து நீங்கள் இதை வந்து நான் வன்மையாக கண்டிக்கிறேன், போலி போராளின்னு நீங்கள் ஒரு வார்த்தை வந்து அப்படி சொல்லியிருக்க முடியாது. ஏன்னா போராடுறதுனால எவ்வளோ வழக்குகள் வாங்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேறு எந்த நோக்கமே அதுலேருந்து எந்த வருமானமும் அவங்களுக்கு வரப்போகிறது கிடையாது. இவர் ஒரு படத்தில் நடிக்கிறதுனால அதுலேருந்து அவருக்கு வருமானம் வரும். ஆனால் போராடுறவங்கனால போராட்டம் நடத்துறதுனால அவங்களுக்கு எந்த வருமானமும் கிடையாது. முழுக்க முழுக்க மக்களுக்காக பண்ணுற வேலை. அதை வந்து இப்படி கொச்சப்படுத்தி சொன்னதை, அதுவும் தோழர்கள் அப்படி சொன்னதை என்னால் ஏற்றுக்க முடியல. பொதுவாகவே இந்த போராட்ட களத்தில் நிற்கிறவங்களை பார்க்குற ஒரு பார்வையும் களத்துக்கு வெளியில் இருக்கிறவங்களுடைய பார்வையும் மதிப்பீடும் வேறையாக தான் இன்னும் இங்கே இருந்திருக்கு. அப்போ ஒரு நடிகர்களுக்கு எந்த அளவிற்கு அது இன்னும் போய் சேர்ந்துருக்கு? நீங்கள்லாம் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கிற உங்கள் வாழ்க்கையிலேருந்தே நீங்கள் சில பாடங்களை எடுத்து நீங்கள் வந்து போராடுறீங்க. அப்போ தன்னுடைய வாழ்க்கையவே பாடமாக வச்சு போராடுறவங்க மீதான மதிப்பீடு அவங்களாம் எப்படி பார்க்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு என்ன புரிஞ்சது அப்படின்னா, அவர் பேசினதுலேருந்து அவருக்கு வந்து இந்த சாதியத்தை பற்றின புரிதல் வந்து ரொம்ப தவறாக இருக்குது.
தமிழர்கள் பற்றின புரிதல் தவறாக இருக்குது. அவர் வந்து இந்த உரிமைக்காக வாங்க அப்படின்னு கூப்பிடும்போது அப்போ அவரும் இந்த உரிமைக்கு வரணும். ஆனால் அவர் என்ன பண்ணிடுறாருன்னா, இவங்க எல்லாரும் போராடுறவங்கள இதுக்காக மட்டும்தான் போராடுறாங்க அப்படின்னு நினச்சிக்கிறாரு. ஆனால் கிடையாது. காவிரி பிரச்சனையாக இருக்கட்டும், நீட்டு வந்து என்ன சாதிக்க உட்பட்டதா இல்லை. இப்போ அதுக்கு எல்லாருமே தான் குரல் கொடுக்குறோம். அவங்களோட பார்வை, இவங்க வந்து திரையுலகத்தில் இருக்கிறவங்க வந்து அரசியல் பேசுறதுக்கே பயப்படுறாங்க. அதுதான் உண்மையாக இருக்குது. அப்போ அவங்களுக்கு தோழர்கள் கூட பயணிக்கிற எந்த வாய்ப்பும் கிடையாது. அவங்க கூட பயணிச்சா மட்டும்தான் அவங்களோட அர்ப்பணிப்பு வந்து புரிஞ்சுக்க முடியும். அந்த அர்ப்பணிப்பை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்க கூட நின்று களத்தில் போராடணும். அந்த களத்தில் போராடாமல் சும்மா சேனலில் பார்த்துட்டு ஒரு செய்தியாக அதை கடந்து போகிறவங்கனால அந்த உணர்வுகளை புரிஞ்சுக்க முடியாது. இப்போ ரஞ்சித் குறித்த அந்த விமர்சனத்தை அவர் வைத்த அந்த அடிப்படையிலிருந்து இந்த நீட்டுக்கு எதிரான போராட்டம் நடந்த போது அவருடைய தலைமையில், பாரஞ்சித் தலைமையில் நிறைய திரைத்துறையினர் சேர்ந்து, இயக்குனர்கள் உட்பட எல்லாரும், வெற்றிமாறன் உட்பட, அமீர் உட்பட எல்லாரும் சேர்ந்து ஒரு போராட்டத்தை ஒரு மைதானத்தில், ராஜரத்னம் மைதானத்தில் தொடர்ந்தாங்க. ஆனால் ஒரு கேள்வி அப்போது வைக்கப்பட்டது. இவர் நீட்டுக்கு எதிராக பேசினதை விட அதிகமாக அங்கேயும் பட்டியலினத்த அமைச்சர்கள் இத்தனை பேர் இருக்காங்க, நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு அந்த போராட்டத்துடைய மையக்கருவையே திசை திருப்பிட்டாருன்னு ஒரு விமர்சனம் பொது வெளியில் அன்னைக்கு சமூக வலைதளங்களில் வைக்கப்பட்டது. அவர் செலக்டிவாக பேசுகிறாரு அப்படிங்கிறத தொடர்ந்து விமர்சனமாக வைக்கிறாங்க. அந்த விமர்சனத்தோட நீட்சியாக இந்த நடிகர் பேசினதா நீங்கள் பார்க்குறீங்களா? இல்லை, அந்த மாதிரி இதை புரிஞ்சுக்க முடியாது. இவர் வந்து டோட்டல் தோழர்கள், போராளிகள் எல்லாத்தையுமே பேசினதா தான் அந்த இடத்துல எடுத்துக்க முடியும். இன்க்ளூட் அவர் பேரை மென்ஷன் பண்ணாரே தவிர, ஆனால் மற்ற தோழர்களையும் அவர் சேர்த்து தான் சொன்னார். ஒரு பர்சன் ஒரு இது அப்படின்னு சொல்லலை. அதே போல் ரஞ்சித் அண்ணாவையும் அவர் சொல்லியிருந்தாலும் அது தப்பு தான். ஒருத்தரை மட்டும் சொன்னாலும் அது தப்பு தான். ஏன்னா அவர் வந்து நினச்சிருக்கலாம், ரஞ்சித் அண்ணா வந்து ஒரு நினச்சிட்டு சம்பாதிச்சுட்டு அமைதியாக இருக்கலாம். கூகைன்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்க தேவையில்லை, நீலம் பண்பாட்டு மையம்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்க தேவையில்லை, சாதி ஒழிப்புக்காக வேலை செஞ்சுருக்கணும்னு அவசியம் இல்லை. வானம் நடத்துகிறாங்க அப்படின்னா வானத்தோட மையம் என்னவா இருக்குது? சாதி ஒழிப்பு. சாதி ஒழிப்பில் என்ன இருக்குது? எல்லாரும் சேர்ந்து இணைஞ்சு தான் அந்த சாதி ஒழிப்பை சாத்தியமாக்க முடியும். அப்போ அவங்களோட பார்வைகளை நம்ம மாற்ற வேண்டிய தேவை இருக்குது. அமைச்சர் வன்னியரசு வந்து அவர் அமைச்சரான காலத்திலிருந்து தொடர்ந்து சொன்னார், இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஆணவ கொலைக்கு எதிரான சட்டம் இயற்றப்படும் அப்படின்னு. கௌசல்யாவுடைய கோரிக்கை, கௌசல்யா சங்கராக தொடர்ந்து இந்த போராட்ட களத்தில் நிற்கிற உங்களுடைய கோரிக்கை ஆணவ கொலைகளுக்கு எதிரான ஒரு கோரிக்கை இருந்தது. இந்த அரசு அதை எப்படி கையாள்கிறதுன்னு பார்க்குறீங்க? இவங்க முன்னாடி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவங்களோட கட்சியோட சார்பில் ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் வேணும்னு கேஸ் ஃபைல் பண்ணாங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி. ஆனால் இவங்க ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு நிறைய ஆணவ படுகொலைகள் நடந்துருச்சு. அதை ஒரு கண்டிச்சு கூட ஒரு இது போடவே இல்லை. அப்போ ஒரு கண்டிச்சு கூட உங்களால் போட முடியல அப்படின்னா அது என்ன அர்த்தம்னு நீங்கள் தான் மக்களுக்கு அதை விளக்கம் கொடுக்கணும். அதே போல் தனி சட்டம் இயற்றிடுவோம், ஏன்னா திமுக மேலே நீங்கள் அதை கிரிட்டிசைஸாக வச்சிங்க, ஆணவ படுகொலைக்கு இந்த மாதிரி அவங்க நடந்துக்கிறாங்க அப்படின்னு. அப்போ நீங்கள் எவ்வளவு விரைவாக ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் இயற்றணுமோ அதை நீங்கள் செஞ்சு முடிக்கணும். ஏன்னா இப்போ வந்து 3 மாதங்களுக்கு மேலே ஆயிடுச்சு. அப்போது இவங்க தொடர்ச்சியாக ஆணவ படுகொலைகள் நடந்தும், அதுவும் 2 பேர் ஒரே இடத்துல தூக்கில் தொங்கியும் எந்த கண்டனமும் தாவேக்கா கிட்டேருந்து வரல, தோழர் வன்னியரசு கிட்டேருந்து வந்ததுன்னு என்னால் அதை இது பண்ணிக்க முடியாது, குறுக்கிக்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து தொடர்ந்து களத்தில் இருக்கிற ஒரு அமைப்பு, இயக்கம், விசிகான்னு சொல்கிறது, அதிலிருந்து வந்த நபர் அவர். ஆனால் இவங்க டிவிக்கே வந்து என்ன பண்ணினாங்க, அதற்கு பிறகு என்ன குரல் கொடுத்தாங்க, அதற்கு பிறகு ஆணவ படுகொலையை எதிர்த்து என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது எல்லாமே கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஆனால் இவங்க வந்து கடந்த காலங்களில் ஆணவ கொலைகளுக்காக ஒரு கமிட்டியெல்லாம், ஆணையம்லாம் அமைக்கிறதுக்கான முயற்சிகளை அந்த அரசு எடுத்தபோது கடுமையான விமர்சனங்கள் எதிர்நிலையிலிருந்து வைக்கப்பட்டது. இப்போதும் அமைச்சராக வன்னியரசு வந்து தொடர்ந்து சொல்கிறாரு, நாங்கள் வந்து இதை கொண்டு வருவோம், ஆணவ கொலைக்கு எதிரான சட்டத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு. எவிடன்ஸ் கதிர் போன்றவர்கள் தொடர்ந்து இதற்கான ஒரு உந்துதலை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவங்க இந்த கோரிக்கையை நீண்ட நாட்களாக வைத்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால்
என்ன மாற்றமா பார்க்குறீங்க? ஆட்சிக்கு முன்பு, ஆட்சிக்கு பின்பு தாவேக்கா நிலைப்பாட்டுல என்ன மாற்றம்? அவங்க இப்ப தானே வந்திருக்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல செய்வாங்கன்னு எதிர்பார்க்கலையா நீங்க? ஆணையம் வந்து கொஞ்சம் விரைந்து செயல்படுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ம். ஏன்னா ஆணையம் குடுத்தா தான் அத வந்து தாவேக்கா அரசு வந்து அத செயல்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அந்த ஆணையம் எடுத்திருக்கிற காலம் 9 மாத காலம். கிட்டத்தட்ட ஓராண்டு. ஆல்ரெடி இந்த ஆணையம் அமைச்சு 1 வருஷத்துக்கு மேல ஆகுது. அப்போ இது இந்த லேகிங் ஏன் அப்படின்னு கொஸ்டின் பண்ண வேண்டியது அரசு தான். ஏன்னா இந்நேரம் நீங்க எங்களுக்கு ரிப்போர்ட் குடுக்கணும். இந்த மாத காலத்துல குடுக்கணும். இத்தன விக்டிம நீங்க பார்த்து பேசி, அவங்க கிட்ட இருந்து குறிப்பு எடுத்து, இதற்கு ஒரு தீர்வு குடுக்கணும்னு அரசு இந்நேரம் முதல் காரியமா இத செஞ்சிருக்கணும். ஆனா இப்ப வரைக்கும் அவங்க செய்யல. இடைப்பட்ட காலங்கள்ல நீங்க வந்து ஆணவ கொலையில தொடர்புடையவர்கள், அந்த இதுல போராளிகளா அதுல வந்து தான் ஒரு விக்டிமா இருந்தவங்க எல்லாரும் போயி, எவிடன்ஸ் கதிர் போன்றவர்கள், பல்வேறு சமூக ஆர்வலர்கள் தொடர்ந்து சாதியத்துக்கு எதிர்க்காக, சாதிய கொலைகளுக்கு எதிராக போராடுறவங்கலாம் சேர்ந்து போயி, இந்த ஆணையத்துடைய ஓய்வு பெற்ற நீதிபதியாக இருக்கக்கூடிய கே.என். பாஷா அவர்களிடம் வந்து இந்த கோரிக்கைகளை எல்லாம் முன்வைத்தீங்க. அதுல என்ன ரெஸ்பான்ஸ் கிடைச்சது உங்களுக்கு? தொடர் அவங்க எல்லார்கிட்டயுமே அந்த ஒரு 25 குடும்பம் வந்திருந்தாங்க. அதற்கு பிறகும் மறுபடியும் வெறும் கொலை மட்டும் இல்ல, குற்றங்களும் இருக்குன்னு சொல்லி, அதற்கப்புறம் ஒரு 5 குடும்பங்கள கூட்டிட்டு போய் அவர சந்திக்க வச்சோம். இது எல்லாமே என்னன்னா, அவங்க இன்னும் விரைந்து சீக்கிரமா அதற்கான ஒரு தீர்வ நோக்கி நகரணும். அவங்க வந்து எல்லா குடும்பங்கள்லயும் பேசி என்ன நடந்தது, ஏது நடந்தது எல்லாத்தையும் டீட்டெயிலா அவங்க எடுத்துட்டாங்க. அவங்க குடுத்த உறுதியுமே விரைந்து இதற்கான ஒரு தனி சட்டம் அமைக்கப்படும் அப்படின்னு தான் குடுத்தாங்க. உங்களுடைய வழக்குகள், அதாவது கௌசல்யா சங்கருடைய வழக்கே ஒரு பெரிய அளவிற்கு, ஒரு பாடத்திட்ட அளவிற்கான ஒரு நீண்ட ஒரு பாதை கொண்ட வழக்கு. இன்னைக்கு உலகம் முழுவதுமே உங்களுடைய சம்பவத்தை வந்து திரும்பி பார்த்த அதிர்வலைகளை ஏற்படுத்திய ஒரு வழக்கு. அந்த அடிப்படையில் அந்த வழக்குடைய நகர்வு என்னவாக இருக்கு? கடந்த காலங்களில் அரசுடைய ஒத்துழைப்பு என்னவா இருந்தது? இது ஏன்னா இது தனிநபராக நீங்கள் மட்டும் போராடுவதில்லை. இப்போது இருக்கக்கூடிய அரசிடம் உங்களுடைய கோரிக்கை என்னவா இருக்கு? நிறைய ஆணவ படுகொலைகள் வழக்க சீக்கிரம் விரைந்து முடிக்கணும். அப்படி விரைந்து முடிச்சாலும் ஹைகோர்ட்ல வந்து அதில் ஜஸ்டிஸ் கிடைக்கிறதில்ல. எல்லாரையும் விடுதலை பண்ணிடுறாங்க. அப்போ அந்த மாதிரி ஆகாம அரசு அதில் கவனம் செலுத்தி அந்த இடத்துலையும் நீதி கிடைக்க, ஏன்னா இப்போ ட்ரையல் கோர்ட் நடந்த கோர்ட் எடுத்துட்டோம்னா அங்கே வந்து ஹேங்கிங் கொடுக்குறாங்க. அதே இது இங்கே சென்னை ஹைகோர்ட்டு வந்தால் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அது எப்படி? அது சாத்தியமே இல்ல. அதே செஞ்ச நபர் தான் இங்கேயும். அப்போ ஒரே ஸ்டேட்டுக்குள்ள நடக்கும்போதே இவ்வளவு ஒரு மாற்றம் வருது அப்படின்னா, அத நடக்காம தடுக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கு. அந்த அரசு இப்ப தாவேக்காவா இருக்கு. அப்போ ஒவ்வொரு வழக்கையும் திறம்பட நீதியை மக்களுக்கு பெற்றுத்தருகிற ஒரு கட்சியா தாவேக்கா வந்து இருக்கணும். அடுத்த கட்டமா இந்த நகர்வு, நீங்க வந்து இத ஒரு போராட்டமா நீங்க பல போராட்டங்கள் பண்றீங்க, கூட்டங்கள் நடத்துறீங்க. அது வந்து திரும்ப வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான பிரச்சனையா இருக்கு. ஏன்னா நீங்க எடுத்திருக்கிற முயற்சிங்கிறது, இங்க இடைநிலை சாதிகளுடைய வலுவான கரங்கள் கையில தான் இன்னைக்கும் தமிழ்நாட்டுடைய பெரும்பாலான கிராமங்கள் இருக்கு. நகரங்களும் அப்படிதான் இருக்கு. அப்ப அதை நோக்கிய ஒரு பயணத்துல பாதிக்கப்படக்கூடிய 2 தரப்புலயுமே பாதிப்புகள் இருக்கிறது. எந்த சாதியினரா இருந்தாலும் பாதிப்புகள் அதிகமா இருக்குது. ஆனாலும் இதுல ஒரு அதிகார போக்கை எதிர்கொள்றதுங்கிறது பெரிய சேலஞ்ச். என்ன மாதிரி சேலஞ்ச் எல்லாம் நீங்க இந்த இதுல ஆணவ கொலை சட்டத்திற்காக போராடும் பொழுதும், ஆணவ கொலைக்கு எதிராக போராடும் போதும் எதிர்கொள்றீங்க? ஃபஸ்ட்டு வந்து மென்டல் இதுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு அப்பாவே தன்னோட மகளை கொலை பண்ணுறது அப்படிங்கிறது, இல்லை அந்த அப்பாவே விரும்பின பையனை கொலை பண்ணுறன்றது, இது வந்து ரொம்ப சாதாரணமாக மற்ற குற்றங்கள் மாதிரி இதை அணுகிட முடியாது. ஏன்னா தான் பெத்த வளர்த்து ஆசைப்பட்டதையெல்லாம் செஞ்ச அப்பாவே தன் பேச்சை மீறி தான் விரும்பிய ஒரு பையன் கூட அந்த பொண்ணு போயிடுச்சு அப்படின்னு அதை வெட்டுறதை நம்ம பார்த்துருக்கோம். அதே போல் பையனையும் விடுறதை நம்ம பார்த்துருக்கோம். ஒசூர் அங்கே 2 பேரை வந்து ஆற்றுல மிதந்துட்டுருப்பாங்க. அதெல்லாம் வந்து அந்த பெண்ணை வந்து அவ்வளவு மோசமாக 2 பேருக்கும் தீ வச்சு கருக்கி குழந்தையோட இது பண்ணினதெல்லாம் கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது.
அப்படி எப்படி அந்த அளவுக்கு கொடூரமாக அவங்கள செய்ய வச்சது என்னது அப்படின்னு யோசிக்கும் போது இந்த சாதியாக தான் இருக்குது. அப்போ அந்த சாதிய மனநிலையை வந்து நம்ம எப்படி உடைக்க முடியும் அப்படின்னா, நிறைய சமூக உரையாடல்களை நம்ம உருவாக்க வேண்டியது இருக்குது. அரசு வந்து இதில் கண்டிப்பாக இது கையில் எடுத்து, எப்படி கேரள மாநிலத்தில் வந்து சாதி மறுப்பு திருமணங்கள் பண்ணிக்கிட்டவங்களை ஊக்குவிக்கிறாங்களோ, அவங்களுக்கு அரசு வேலை கொடுக்குறாங்களோ, முன்னுரிமை கொடுக்குறாங்களோ, அது மாதிரி தமிழ்நாட்டிலையும் சாதி மறுப்பு திருமணம் பண்ணிக்கிட்டவங்களுக்கு அரசு வேலைகள், முன்னுரிமைகள், அவங்க குழந்தைகளுக்குன்னு தனியாக வழிகாட்டுதல்கள், இது எல்லாம் பண்ணி கொண்டு வந்து நிறுத்தினாதான் இந்த சாதிய கட்டமைப்பை உடைக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. நன்றி.